பாதாள உலக குழு உறுப்பினரிடமிருந்து லஞ்ச பணத்தை வாங்கி போலீஸ்காரருக்கு வழங்கியிருக்கிறார் ஒரு பிக்கு. இப்போ அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மிக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பிக்குவுக்கே இந்த தேவையில்லாத வேலை என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி விரிவாக விளக்கமாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கின்றார் பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஹரக்கட்டா. பிறகு ஹரக்கட்டாவை வெளியில் கொண்டு வரதுக்காக அவருடைய மனைவி துபாயில் இருக்கிறா. அவனுடைய பேர் மகேஷிகா மதுவந்தி. அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் 12 கோடி ரூபாய் காசு. அந்த 12 கோடி ரூபாய் காசு இங்கேருந்து வந்த காசுன்னு தெரியாது, எல்லாம் இந்த போதைப் பொருள் வித்த காசைத்தான் இருக்கும். 12 கோடி ரூபாய் காசு இங்கே இலங்கையில் இருக்கிற 3 பேருக்கு கொடுத்து அந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினுடைய மகன், பிறகு சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியைச் சேர்ந்த ஹோரணை அமைப்பாளர், இந்த மாதிரி 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு பிணை இல்லாமல் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிக்கு ஒருவரும் சம்பந்தப்படுகிறாராம். அவர் நடுவில் இருந்து இஞ்சால காசை வாங்கி அங்கால கொடுத்திருக்கிறார். இப்போ அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி நேற்று நீதிமன்றத்துக்கு குற்றப்புலனாய்வு பிரிவாலையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாலையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவள் மகேஷிகா மதுவந்தி 12 கோடி ரூபா கொடுத்தவா தானே, அந்த 12 கோடி ரூபாவை இவைக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு மிச்ச காசை ஒரு சில போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கினாராம் இந்த பிக்கு. அதாவது நேரடியாக பாதாள உலக குழுக்காரர்கிட்ட இருந்து காசு வாங்கினா போலீஸ்காரர் மாட்ட வேண்டி வருமென்றதுக்காக, அல்லது நேராக போய் எப்படி டீல் பண்ணுறது தெரியாமல் பிக்குவை ஏவி விட்டுச்சு நம்ம இன்னும் தெரியாது, பிக்கு நடுவில் இருந்து எல்லா காசுகளையும் வாங்கி இந்த உனக்கு கொஞ்சம்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கார் நடுவில் இருந்து. எனவே இந்த பிக்கு கைது செய்யப்பட இருக்கின்றார். அதோட பிக்குன்ற கையால் காசை வாங்கின அந்த உயர் போலீஸ் அதிகாரிகளும் மிக விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஹரக்கட்டாவினுடைய மனைவி இருக்கிறாதானே மகேஷிகா மதுவந்தி, அவள் எதுக்கு 12 கோடி ரூபா கொடுத்தது? ஹஸ்பண்டை வெளியில் கொண்டு வரதுக்கு. ஏன்னு சொன்னால் ஹரக்கட்டா கைது செய்யப்பட்டு அவரை தனிச்சிறையில் அடைச்சி வச்சிருக்குது அரசாங்கம் நீண்ட காலமாக. பிறகு அவரை பாதுகாக்கிறதுக்கு 75-80 போலீஸ்காரர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சிறைச்சாலையில் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பலத்த பாதுகாப்புகளை பாதுகாக்கப்படுறார் ஹரக்கட்டா. அப்போ 12 கோடி ரூபாய் கொடுத்தும் கூட அலுவல் நடக்கல, அவர் வெளியில் வரையில. இதுக்கிடையில் இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னால், இந்த 12 கோடி ரூபாய் காசை வாங்கின ஆக்கள் ஏமாத்திருக்கணும், அந்த பெண்ணை ஏமாத்திருக்கணும், துபாயில் இருக்கிற இவருடைய மனைவியை ஏமாத்திருக்கணும். இந்த 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 3 பேர், இந்த பிக்கு, பிறகு அந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திருக்கணும். இப்போ அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மகேஷிகா மதுவந்தி தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் ஒரு சாட்சியமாக மாறி, அதாவது அரச சாட்சியாக மாறி அரசாங்கத்துக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டா. அதாவது அரசாங்கம் என்று சொல்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தான். என்ன சொன்னால் அவர்கள் தான் விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வரார்கள். அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எல்லா தகவல்களையும் சொல்லிட்டா. ஒரு வீடியோவில் எல்லா விஷயங்களையும் கதைச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு. அதில் முழுப்பேற்ற பேரையும் சொல்லி யார் யாரெல்லாம் தன்னை சந்தித்தது துபாயில், யார் யாருக்கு காசு கொடுத்தது, யார் யார் நடுவில் புரோக்கர் வேலை பார்த்துன்னு சொல்லி எல்லாற்ற விவரங்களையும் அந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கிறாவாம் ஹரக்கட்டாவினுடைய மனைவி. இது முதலாவது. ரெண்டாவது காசை கொடுத்துட்டு அலுவல் நடக்கலன்றக்காக இவைக்கு மாறி மாறி ஃபோன் அடிச்சுக்கிறா. அப்போ ஃபோன் அடித்து அந்த ஃபோன் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குன்னு தானே, எவ்வளோ தடவை என்று சொன்னால் 1300 தடவை ஃபோன் கன்வர்சேஷன் நடந்திருக்காம். இந்த இவ்வளோ குரூப்புகளை மாற்றி மாற்றி கேட்டிருப்பா. ஓரளவுக்கு என்ன 12 கோடி ரூபாய் காசை வாங்கி நீங்கள் ஒரு அலுவலர் நடக்கல, அவர் தொடர்ந்து உள்ளுக்குள்ளான் இருக்கிறார், அவரை விடுவிக்கல என்று சொல்லி ஏதாவது காய்ச்சிருப்பினா போராடக்கு. எனவே 1300 தொலைபேசி உரையாடல்கள் எல்லாத்தின் எவிடன்ஸும் இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்துட்டுது. எனவே இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு பிணையே கொடுக்கல, தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் அந்த பிக்கு கைது செய்யப்பட இருக்கின்றார். பிறகு பிக்குவோட சம்பந்தப்பட்ட ஏனையவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பக்கம் பிக்குமார் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடினோம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்குமார் போதைப் பொருளை கடத்தி கொண்டு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பிடிபடினோம். இங்காலே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயசான பிக்குமார் சின்ன சின்ன பிள்ளைகளை போட்டு படால பாடுபடுத்தி அங்கே கொஞ்சம் பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். எனவே சாதாரண இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள உலக குழுக்கள், இவர்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் பிக்குமாரும் செய்யணும். எல்லா பிக்குமாரும் இல்லை, ஒரு சில ஆட்கள் தான் இருந்தாலும் செய்யணுமே அந்த காவியுடைய போட்டுக்கொண்டு. அப்போ இவைக்கும் அவைக்கும் என்ன வித்தியாசம்? யோசித ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நேற்று நீதிமன்றத்திலே இடம்பெற்றன.
இப்போ நீங்கள் கேட்பீங்கள் அதுதான் நேற்று முன்தினம் 16ஆம் தேதி வழக்கு நடந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒத்தி வச்சதே, பிறகு என்ன திருப்பி நேற்று ஒரு வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது வேறு வழக்கு இது வேறு வழக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட வழக்குகளை வாங்கி வச்சுக்கார். ஒரு குற்றம் 2 குற்றமாக இருந்தால் பரவாயில்ல, பல குற்றங்களை செய்து பல ஊழல்களை செய்தால் என்ன செய்கிறது? 16ஆம் தேதி வழக்கு, 17ஆம் தேதி வழக்கு, 18ஆம் தேதி வழக்கு, ஒவ்வொரு நாளும் வழக்கு தான். அதனால தான் அவரை வந்து வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கு. தம்பி ராசா, நீ வெளிநாட்டு பக்கம் போயிடாத, உள்நாட்டிலேயே இரு, உனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நீதிமன்றத்தில் வேலை இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது யோஷித ராஜபக்சவுக்கு. ஏன்னு சொன்னால் அவர் பார்த்த வேலைகள் அப்படி. இப்போ நேற்று முன்தினம் நடந்த வழக்கு அது வேற வழக்கு. அதில் வந்து யோஷித ராஜபக்சவும் அவருடைய டெய்சி பாட்டியும் சம்பந்தப்படினம், அது வேற கேஸ். நேற்று வந்து தனியாக யோஷித ராஜபக்ச மட்டும்தான். இதென்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் 73 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 காணி துண்டுகள் வாங்கினவராம். எங்கே என்று சொன்னால் தெஹிவளையிலையும் ரத்மலானிலையும் வாங்கினவராம். 73 மில்லியன் ரூபாய் காசு அந்தளவுக்கு தான் உழைச்சவரா, அந்தளவுக்கு வேலை செய்தவரா இல்லை தானே. அப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி தான், கருத்த பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறது, வெள்ளை பணத்தை கொண்டு போய் காணி வாங்குறது, இந்த மாதிரி கேஸுகள்லாம். எனவே நேற்று அந்த வழக்கு விசாரணை எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதிபதி உதேஷ் ரணதுங்க தலைமையில் வழக்கு விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில். இப்போ வந்து இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த மாதம் 24ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. நவகமுவ பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி ஒரு இளைஞர் ஒருவர் காயமடைந்து கம்பஹா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செய்தியில் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அந்த குறிப்பிட்ட இளைஞர் வந்து உயிரிழந்திருக்கின்றார். நேற்று அதிகாலை வேளையில் அவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார், சிகிச்சை பலனில்லாமல். எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். துப்பாக்கிதாரிகள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயில் ஓடிய பேருந்துகள், இந்த மாதிரி ஒரு பேருந்து 2 பேருந்தா பரவாயில்ல, நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து இலங்கையில் மண்ணெண்ணெயில் ஓடுதாம். என்ன பிரச்சனை என்று விளங்கையில், முன்னொரு காலத்தில் வந்து யுத்தம் நடந்த காலப்பகுதியில் நாங்கள் வந்து மோட்டார் சைக்கிள் எல்லாம் வந்து மண்ணெண்ணெயில் ஓடினாங்கள். அதாவது மோட்டார் சைக்கிளினுடைய என்ஜின் பகுதியில் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து, நினைக்கிறேன் இந்த பிஸ்டன் பகுதியில் வந்து என்னமோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செய்து, அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சூப்பி போத்தில் வந்து கொஞ்சம் பெட்ரோல் வச்சுருப்போம். அந்த பெட்ரோலை ஊதி போட்டு வாயால் ஊதி போட்டு மோட்டார் சைக்கிள் மண்ணெண்ணெயில் வந்து ஓடும். அப்படியான காலங்கள் யுத்த கால பகுதியில் நாங்கள் அதெல்லாம் செய்திருக்கிறோமே என்று சொன்னால், அப்போ வந்து பெட்ரோல் சரியான விலை, 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 1000 ரூபாய்க்கு விற்ற காலம். 1000 ரூபாய்க்கும் சில பெட்ரோலே கிடைக்காது. அப்படியான காலப்பகுதியில் மண்ணெண்ணெயில் ஓடினோம். இப்போ என்ன பிரச்சனை? அதுவும் நாடு முழுக்க, இலங்கை முழுக்க பல இடங்களில் வந்து நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயில் ஓடி இருக்கணுமாம். இப்போ வந்து எல்லா இடம் வந்து சோதனைகள் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 100 வரையான பேருந்துகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காம். அடையாளம் காணப்பட்டது ஒரு பக்கம் கிடக்கட்டும், எதுக்காக இப்படி ஓடணும்ன்றது அடுத்த கேள்வி. இப்போ எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரித்தது உண்மைதான், அது உலகம் முழுக்க தான் அதிகரித்தது, கொஞ்சம் விலைகள் அதிகரித்தது. அதுக்காக டீசலே பாவிக்க மாட்டேன், மண்ணெண்ணெயில் மட்டும்தான் ஓடுவேன் என்று சொல்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமாக விலைகள் அதிகரித்ததான்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. எனவே இது சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவாம். இந்த சம்பந்தப்பட்ட பஸ் எல்லாம் வந்து திரும்ப சோதனைக்கு உட்படுத்தி அது தரமாக இருக்குதா, அல்லது ரோட்டில் பயணிகளை ஏற்றக்கூடிய மாதிரி இருக்குதா என்று சொல்லி, அல்லது மண்ணெண்ணெயில் ஓட ஆரம்பித்தா பிறகு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி எல்லாம் வந்து இப்போ செக் பண்ண வேண்டியிருக்குது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக போக்குவரத்து போலீசார் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் 35வது நாள் நேற்று இடம்பெற்றது. நேற்று மொத்தமாக 11 புதிய எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்கின்றன. அதே போல ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் வந்து 7 எலும்புக்கூடுகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு விரல் எலும்பு இருக்குத்தானே, அந்த விரல் எலும்பு துண்டொன்று மீட்கப்பட்டிருக்கிறது, கையில் மோதிரமும் அந்த எலும்பு துண்டும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமான பகுப்பாய்வுகள் வந்து இடம்பெறுகின்றன. அப்போ இந்த மோதிரத்தோடு சேர்த்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 130க்கும் அதிகமான சான்று பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து ஒரு நற்செய்தி என்று சொல்லலாம். அதாவது அதனுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எங்களிடம் வந்து, அதாவது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் வந்து போதிய அளவு எரிபொருட்கள் கையிருப்பில் இருக்குது, ஒரு விதமான தட்டுப்பாடும் இல்லை, போதிய அளவு கையிருப்பில் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ திரும்ப ஈரானில் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் வந்து யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு தானே, அதனால் வந்து ஒருவேளை இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு வந்துடுமோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் என்ன சொல்லிக்காருன்னு சொன்னால், தாராளமாக எரிபொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எரிபொருட்களோட விலைகள் இருக்குது தானே, அதில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வருவோம். ஒவ்வொரு மாத கடைசியிலே வந்து மாற்றம் கொண்டு வர்றது தானே.
எனவே இந்த ஜூலை மாத கடைசியில் வர போகிற மாற்றம் வந்து பெரிய அளவு மாற்றமாக இருக்காது. ஆக வந்து விலையெல்லாம் நாங்கள் கூட்ட போகிறதில்லை. சில பல விலைகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே அது ஒன்றும் பாதிக்காத அளவுக்கு அந்த மாற்றங்கள் இருக்கும் என்று சொல்லியிருக்கார். எனவே இன்னும் ஒரு 10-12 நாட்கள் இருக்கின்றன. அதுக்கிடையில் வந்து உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். திசை காட்டி அரசாங்கத்தை, அதாவது என்பிபி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒரு கூட்டம் உண்டு வச்சவர், விவசாயிகளுக்கு ஒரு கூட்டம் உண்டு வச்சவர். அதாவது ஹம்பாந்தோட்டை வீரவில பகுதியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு கூட்டம் உண்டு வச்சவர். அப்போ அந்த கூட்டத்தில் உரையாட்டைக்கான்னு சொல்லியிருக்கார், என்பிபி அரசாங்கம் சரியில்லை, பார்த்தீங்களா விவசாயிகளாகிய உங்களை வந்து என்பிபி கைவிட்டுட்டுது, உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை இந்த அரசாங்கத்தால், நான் ஜனாதிபதியாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வேன், எனவே இந்த அரசாங்கத்தை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி விவசாயிகள் மத்தியில் உரையாற்றியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா அவர்கள். அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜனாதிபதியாக வந்து மக்களுக்கு நன்மைகளை செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரைக்குள்ள கட்சியில் ஆக்கள் இருப்பினமான்றதான் இப்போ பெரிய கேள்வி. ஏனென்று சொன்னால் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியில் இருந்து இப்போ ஒவ்வொருத்தராக வந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்கணும், நிறைய பேர் வந்து கைது செய்யப்படினம், எல்லாம் வந்து இந்த குற்றங்களோட சம்பந்தப்பட்ட ஆக்கள்லாம். பிறகு சில பேரை வந்து கட்சியிலேருந்து அவரே நீக்கி கொண்டிருக்கார். எனவே ஜனாதிபதி தேர்தல் வரும் வரைக்கும் கட்சி தாங்குமோன்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் என்பிபி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பப் போவதாக சூளுரைத்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசா.